ஃப்ரெண்ட்ஸ் டிஎன்பிஎஸ்சிலேருந்து பாருங்கள் குரூப் ஃபோருக்கான நோட்டிஃபிகேஷன் வந்து உங்களுக்கு ரிலீஸ் பண்ணிட்டாங்க. ஸோ டைப்பிஸ்ட்டு, விஏஓ, ஆர்ஐ கேட்டகரி, ஆவியன் டிபார்ட்மெண்ட் இந்த மாதிரி வந்து பல பதவிகள் வந்து உங்களுக்கு கொடுத்துருக்காங்க. மொத்த வேகன்சி வந்து 3935 வேகன்சி உங்களுக்கு வந்திருக்கு. ஸோ இதில் கல்வி தகுதியை பொறுத்த வரைக்கும் 10th நீங்கள் பாஸ் பண்ணதுலேருந்து டிகிரி வரைக்குமே இதுக்கு எலிஜிபிள் தான். சேலரின்னு பொறுத்த வரைக்கும் ஸ்டார்டிங் சேலரியே 30,000க்கு மேலே வந்து உங்களுக்கு இருக்கும். ஸோ லாஸ்ட் டேட் வந்து பாருங்கள் 24 மேக்குள்ளார நீங்கள் ஆன்லைனில் அப்ளை பண்ணிக்கலாம். ஸோ இப்போ இந்த வேலைக்கான நோட்டிஃபிகேஷன் டீட்டெயில்ஸ் நம்ம பார்க்கலாம். ஸோ கைஸ் இதுதான் வந்து பாருங்கள் உங்களுக்கு அஃபிஷியல் நோட்டிஃபிகேஷன். ஸோ டிஎன்பிஎஸ்சிலேருந்து பாருங்கள் குரூப் ஃபோருக்கான நோட்டிஃபிகேஷன் வந்து உங்களுக்கு அஃபிஷியலாக ரிலீஸ் பண்ணிட்டாங்க. ஸோ இதில் வந்து பாருங்கள் உங்களுக்கு என்னென்ன டைப்பில் வந்து போஸ்டிங்ஸ் வந்திருக்கு எல்லாமே நான் சொல்கிறேன். இங்கே வந்து பாருங்கள் டேட் கொடுத்துருக்காங்க பாருங்கள். லாஸ்ட் டேட் ஆஃப் ஆன்லைன் அப்ளிகேஷன் 24 மேக்குள்ளார நீங்கள் ஆன்லைனில் வந்து அப்ளை பண்ணிக்கலாம். கரெக்ஷன் விண்டோ எப்போ ஓப்பன் ஆகுதுன்னா 29 மேலேருந்து 31 மே வரைக்கும் நீங்கள் வந்து கரெக்ஷன் பண்ணிக்கலாம் அப்படிங்கிற மாதிரி கொடுத்துருக்காங்க. டேட் அண்ட் டைம் ஆஃப் எக்ஸாமினேஷன் வந்து பாருங்கள் 12th ஜூலை அன்னைக்கு உங்களுக்கான எக்ஸாம் இருக்கும் அப்படிங்கிற மாதிரி கொடுத்துருக்காங்க. ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு எந்தெந்த இதில் வந்து போஸ்டிங்ஸ்லாம் வந்திருக்குன்னா ஸோ இங்கே கொடுத்துருக்காங்க பாருங்கள். உங்களுக்கு ஃபாரஸ்ட் கார்டு கேட்டகரிக்கு கொடுத்துருக்காங்க. அதுக்கப்புறம் வந்து பாருங்கள் ஸோ ஃபாரஸ்ட் வாட்சர் கேட்டகரிக்கு வந்து உங்களுக்கு வந்திருக்கு. அதே மாதிரி வந்து விஏஓ கேட்டகரிக்கு வந்து கொடுத்துருக்காங்க. வில்லேஜ் அட்மினிஸ்ட்ரேட்டிவ் ஆஃபீஸர். அதுக்கப்புறம் வந்து பாருங்கள் ஜூனியர் ரெசிடென்ட்டுக்கு வந்து 1621 வேகன்சி வந்திருக்கு. அதுக்கப்புறம் வந்து ஜூனியர் ரெசிடென்ட்லேயே வந்து செக்யூரிட்டி கேட்டகரி. அதுக்கப்புறம் ஜூனியர் ரெவன்யூ இன்ஸ்பெக்டர் கேட்டகரி, ஜூனியர் எக்ஸிக்யூட்டிவ், ஜூனியர் அசிஸ்டன்ட் கம் டைப்பிஸ்ட் கேட்டகரி, ஸ்டெனோ டைப்பிஸ்ட் இந்த மாதிரி வந்து உங்களுக்கு வந்து பாருங்கள் கிளர்க்கு கேட்டகரியிலேருந்து அசிஸ்டன்ட் லெவல் போஸ்டிங்கு, ஃபாரஸ்ட் கார்டு இந்த மாதிரி வந்து உங்களுக்கு வந்து மொத்தமாக வேகன்சியை பொறுத்த வரைக்கும் 3935 வேகன்சி வந்திருக்கு. அந்த வேகன்சி எல்லாமே வந்து உங்களுக்கு அந்தந்த போஸ்டிங் வைஸாக வந்து பிரித்து கொடுத்துருக்காங்க. சேலரியுமே வந்து பாருங்கள் பே லெவல் 5 படி, பே லெவல் 3 படி, உங்களுக்கு வந்து 6 படி கொடுத்துருக்காங்க. உங்களுக்கு எப்படி பார்த்தாலும் 30,000க்கு மேலே தான் ஸ்டார்டிங் சேலரியே வந்து இருக்கும். ஸோ ஏஜ் லிமிட்டை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு ஸோ இங்கே கொடுத்துருக்காங்க பாருங்கள். விஓஓ கேட்டகரிக்கு மட்டும் வந்து மினிமம் ஏஜ் லிமிட் வந்து 21 சொல்லியிருக்காங்க. அந்த பர்டிகுலர் கேட்டகரிக்கு மட்டும். மீதி இருக்கிறதெல்லாம் வந்து 18 இயர்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க. அதே மாதிரி உங்களுக்கு வந்து பாருங்கள் இந்த மினிமம் 21லேருந்து ஸோ மேக்ஸிமம் ஏஜ் லிமிட் வந்து உங்களுக்கு இங்கே கொடுத்துருக்காங்க. அதாவது வந்து நீங்கள் எஸ்சி, எஸ்டி இந்த மாதிரி கொடுத்துருக்காங்க பாருங்கள். அதர்ஸ் கேட்டகரியில் வரீங்க அப்படின்னா அவங்களாம் 32 வயசு வரைக்கும் அப்ளை பண்ணலாம். அதே நீங்கள் பிடபிள்யூடியாக இருந்தால் 42 வரைக்கும் அப்ளை பண்ணுற மாதிரி கொடுத்துருக்காங்க. ஸோ அதே நீங்கள் ஜூனியர் அசிஸ்டன்ட், ஜூனியர் இதுலேயே வந்து பாருங்கள் உங்களுக்கு ரெவன்யூ இன்ஸ்பெக்டர் இந்த மாதிரி கேட்டகரி எல்லாத்துக்கும் மினிமம் வந்து 18 மேக்ஸிமம் 32 வரைக்கும் கொடுத்துருக்காங்க. அதர்ஸ் கேட்டகரியாக இருந்தால் அதே நீங்கள் வந்து பாருங்கள் உங்களுக்கு இங்கே கொடுத்துருக்காங்க பாருங்கள். பிசி, எம்பிசி, பிசிஎம், எஸ்சி, எஸ்டியில் வரீங்க அப்படின்னா அவங்களுக்கு மினிமம் வந்து பாருங்கள் ஸோ உங்களுக்கு 21, 18 கொடுத்துருக்காங்க. அதில் வந்து உங்களுக்கு ஏஜ் பொறுத்த வரைக்கும் விஓவுக்கு மட்டும் 42 வரைக்கும் அப்ளை பண்ணலாம். மீதி இருக்கிற கேட்டகரிக்கு வந்து பாருங்கள் அதாவது மீதி இருக்கிற போஸ்டிங்ஸ்க்கு எல்லாத்துக்கும் வந்து பிசி, பிசிஎம், எம்பிசி, எஸ்சி, எஸ்டி உங்களுக்குலாம் வந்து பாருங்கள் தனித்தனியாக கொடுத்துருக்காங்க. 34 வரைக்கும் வந்து பிசி, பிசிஎம், எம்பிசிலாம் வந்து அப்ளை பண்ணலாம். அதே எஸ்சி, எஸ்டியாக இருந்தீங்கன்னா உங்களுக்கு வந்து 37 வரைக்கும் அப்ளை பண்ணுற மாதிரி கொடுத்துருக்காங்க. ஸோ இதுதான் வந்து உங்களுக்கான ஏஜ் லிமிட்டு. ஸோ இதில் வந்து பாருங்கள் உங்களுக்கு வந்து முக்கியமாக வந்து பார்த்தோன்னா இதில் வந்து உங்களுக்கு வந்து குவாலிஃபிகேஷனை பொறுத்த வரைக்கும் நீங்கள் விஓஓ கேட்டகரி ஜூனியர் ரெசிடென்ட்டுக்கு அப்ளை பண்ணுறீங்கன்னா மினிமம் வந்து பாருங்கள் நீங்கள் 10th பாஸ் பண்ணால் எலிஜிபிள். அதே மாதிரி ஜூனியர் ரெசிடென்ட்டுக்குமே நீங்கள் 10th பாஸ் பண்ணால் எலிஜிபிள். ஸோ ஜூனியர் ரெவன்யூ இன்ஸ்பெக்டருக்கும் வந்து பாருங்கள் 10th முடிச்சிருந்து அப்ளை பண்ணுற மாதிரி கொடுத்துருக்காங்க. இதில் வந்து ஜூனியர் எக்ஸிக்யூட்டிவ் லெவல் போஸ்டிங் அது வந்து இது வந்து ஸோ கோஆப்ரேட்டிவ் டிபார்ட்மெண்ட்டில் வரும். அதாவது ஆவியன் டிபார்ட்மெண்ட். அதுக்கு மட்டும் வந்து பார்த்தோன்னா ஜூனியர் எக்ஸிக்யூட்டிவ் ஆஃபீஸருக்குலாம் வந்து ஏதோ ஒரு டிகிரி முடிச்சுட்டு கோஆப்ரேட்டிவ் ட்ரைனிங் வந்து நீங்கள் பாஸ் பண்ணியிருக்கணும். அதுக்கான சர்டிஃபிகேட் வந்து பாருங்கள் நீங்கள் வச்சிருக்கிற மாதிரி இருக்கும். ஸோ அதே மாதிரி வந்து கம்ப்யூட்டர் ஆட்டோமேஷனை பற்றி உங்களுக்கு வந்து ஆஃபீஸ் ஆட்டோமேஷனை பற்றி உங்களுக்கான கோர்ஸ்க்கான சர்டிஃபிகேட்டுமே நீங்கள் வச்சிருக்கணும் அப்படிங்கிற மாதிரி கொடுத்துருக்காங்க. ஜூனியர் அசிஸ்டன்ட் கம் டைப்பிஸ்ட்டுக்குலாம் நீங்கள் அப்ளை பண்ணுறீங்கன்னா இதுக்குமே டிகிரி முடிச்சுட்டு டைப் ரைட்டிங் வந்து உங்களுக்கு தெரிஞ்சிருக்கணும். ஸோ அதுக்கப்புறம் சென்னை மெட்ரோபாலிட்டன் டெவலப்மெண்ட் இதுக்கெலாம் வந்து நீங்கள் டிகிரி முடிச்சவங்க வந்து அப்ளை பண்ணுற மாதிரி கொடுத்துருக்காங்க. டைப்பிஸ்ட் கேட்டகரிக்குமே வந்து 10th முடிச்சுட்டு நீங்கள் டைப் ரைட்டிங் வந்து நீங்கள் முடிச்சிருக்கணும் அப்படிங்கிற மாதிரி கொடுத்துருக்காங்க. ஸோ அதே மாதிரி வந்து டைப்பிஸ்ட் கேட்டகரியில் இன்னொரு கேட்டகரிக்குமே நீங்கள் 10th முடிச்சுட்டு நீங்கள் டைப் ரைட்டிங் முடிச்சிருக்கணும். ஸ்டெனோ டைப்பிஸ்ட்டுக்குமே வந்து 10th முடிச்சவங்க வந்து அப்ளை பண்ணுற மாதிரி கொடுத்துருக்காங்க. ஸோ அதே மாதிரி வந்து உங்களுக்கு வந்து பாருங்கள் ஸோ இங்கே கொடுத்துருக்காங்க பாருங்கள். ஸோ பொல்யூஷன் கண்ட்ரோல் டிபார்ட்மெண்ட்டுக்குலாம் டிகிரி முடிச்சவங்க அப்ளை பண்ணலாம். பர்சனல் கிளர்க்கு கேட்டகரிக்கெலாம் டிகிரி முடிச்சவங்க வந்து அப்ளை பண்ணுற மாதிரி கொடுத்துருக்காங்க. அசிஸ்டன்ட் கேட்டகரிக்கும் டிகிரி முடிச்சவங்க வந்து அப்ளை பண்ணலாம். ஃபீல்டு அசிஸ்டன்ட்டுக்குலாம் 10th முடிச்சவங்க வந்து அப்ளை பண்ணலாம். ஃபாரஸ்ட் கார்டுக்குலாம் நீங்கள் 12th முடிச்சுட்டு அதில் கொடுத்துருக்க கன்சர்ன் சப்ஜெக்ட்டில் வந்து நீங்கள் படிச்சிருக்கணும் அப்படிங்கிற மாதிரி கொடுத்துருக்காங்க. ஸோ அதே மாதிரி ஃபாரஸ்ட் கார்டு வித் டிரைவிங் லைசன்ஸ்க்குமே நீங்கள் 12th முடிச்சிருக்கணும். அது மட்டும் இல்லாமல் டிரைவிங் லைசன்ஸ் வந்து வச்சிருக்கணும். ஃபாரஸ்ட் வாட்சருக்குமே வந்து 10th முடிச்சவங்க அப்ளை பண்ணலாம். இந்த மாதிரி வந்து 10th முடிச்சவங்க, 12th முடிச்சவங்க, டிகிரி முடிச்சவங்களாம் எலிஜிபிள் தான். இதில் ஏஜ் லிமிட் நான் சொன்ன பதில் அது வந்து யாருக்கு வந்து பொருந்தும்னா 10th மட்டும் தான் நீங்கள் படிச்சிருக்கீங்க அப்படின்னா அவங்களுக்கு மட்டும் தான் அந்த ஏஜ் லிமிட் வந்து பொருந்தும். நீங்கள் 10th மேலே ஹையர் குவாலிஃபிகேஷனாக நீங்கள் படிச்சிருக்கீங்கன்னா அவங்களாம் வந்து 60 வயசு வரைக்குமே நீங்கள் வந்து அப்ளை பண்ணலாம் அப்படிங்கிற மாதிரி இதில் வந்து இந்த ஜென்ரல் இன்ஸ்ட்ரக்ஷனில் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ அது வந்து நீங்கள் இதில் செக் பண்ணிக்கலாம். உங்களுக்கு 10th மினிமம் குவாலிஃபிகேஷனாக 10th மட்டும் நீங்கள் முடிச்சிருக்கீங்க அதுக்கு மேலே படிக்கல அப்படின்னா அவங்களுக்கு அந்த வயது வரம்பு வந்து பொருந்தும். ஸோ நீங்கள் டிகிரி இது வேறு குவாலிஃபிகேஷன்லாம் படிச்சிருக்கீங்க அப்படின்னா அவங்களுக்குலாம் அந்த ஏஜ் லிமிட் வந்து பொருந்தாது அப்படிங்கிறதான் கொடுத்துருக்காங்க. ஸோ 60 வயசு வரைக்குமே நீங்கள் வந்து அப்ளை பண்ணலாம். அதே மாதிரி வந்து இதில் பர்டிகுலராக அந்த ஃபாரஸ்ட் கார்டு, ஃபாரஸ்ட் இதில் கார்டு வித் டிரைவிங் லைசன்ஸ், ஃபாரஸ்ட் வாட்சர் இந்த மாதிரி கேட்டகரிக்கெலாம் வந்து ஃபிசிக்கல்லாம் வந்து பார்ப்பாங்க.
ஸோ ஹைட்டு, செஸ்ட்டு இந்த மாதிரி வெயிட் இதெல்லாம் வந்து கண்டிப்பா வந்து செக் பண்ணுவோம் அப்படிங்கிற மாதிரி வந்து குடுத்துருக்காங்க. ஸோ ஸ்கீம் ஆஃப் எக்ஸாமினேஷன பொறுத்தவரைக்கும் பாருங்க, உங்களுக்கு வந்து இதில குடுத்திருக்கிற மாரி பார்ட் ஏ, பார்ட் பி, பார்ட் சி இந்த மாரி வந்து உங்களுக்கு தமிழ் எலிஜிபிலிட்டி டெஸ்ட், அதுக்கப்புறம் வந்து ஜெனரல் ஸ்டடீஸ், ஆப்டிட்யூட் இந்த மாரி வந்து உங்களுக்கான கொஸ்டின்ஸ்லாம் வந்து வரும் அப்படிங்கிற மாரி இதில வந்து குடுத்திருக்காங்க. இதுதான் வந்து உங்களுக்கான செலக்ஷன் மெத்தடா வந்து இருக்க போது. ஸோ ஹவ் டு அப்ளைல வந்து பாருங்க, இந்த டிஎன்பிஎஸ்சி எக்ஸாம் ஸ்டார்ட் இந்த வெப்சைட்ல போய் நீங்க ஆன்லைன்ல வந்து எப்பவும் நீங்க அப்ளை பண்ற மாரி அப்ளை பண்ணிக்கலாம். இதில ஃபோட்டோலாம் நீங்க அப்லோட் பண்ற மாரி இருக்கும். அது வந்து பார்த்தீங்கன்னா, அந்த ஃபோட்டோ வந்து பேக்கிரவுண்ட் இந்த மாரி தான் இருக்கணும். உங்களோட நேம் வந்து கரெக்ட்டா அந்த ஃபோட்டோல மென்ஷன் பண்ணியிருக்கணும். டேட்டுமே வந்து பார்த்தீங்கன்னா, இந்த நோட்டிஃபிகேஷன் ரிலீஸ் ஆனதுக்கு அப்புறம் எடுத்த ஃபோட்டோவா இருக்கணும். அந்த டேட்ட வந்து நீங்க மென்ஷன் பண்ணணும். அதாவது பார்த்தீங்கன்னா, நீங்க எப்ப எடுக்கிறீங்களோ ஃபோட்டோ, அந்த டேட் தான் இதில மென்ஷன் பண்ண போறீங்க. டேட் ஆஃப் பர்த்லாம் போட்றாதீங்க. டேட் ஆஃப் நோட்டிஃபிகேஷன் எப்ப வந்துச்சோ, அந்த டேட் அதாவது இப்ப இன்னைக்கு ரிலீஸ் ஆயிருக்குன்னா, இன்னைக்கு அடுத்தது நீங்க ஃபோட்டோ வந்து எடுத்திருக்கணும் அப்படிங்கிற மாரி குடுத்துருக்காங்க. அந்த டேட் தான் நீங்க வந்து மென்ஷன் பண்ற மாரி இருக்கும். ஸோ இந்த நோட்டிஃபிகேஷனுக்கு அப்புறம் நீங்க எடுக்கக்கூடிய ஃபோட்டோவா தான் இருக்கணும் அப்படிங்கிறத வந்து சொல்லியிருக்காங்க. அத வந்து அந்த பாக்ஸ்ல வந்து நீங்க வந்து அந்த மாரி உங்களோட நேமு, உங்களோட ஃபோட்டோ அந்த டேட் வந்து நீங்க மென்ஷன் பண்ணணும் அப்படிங்கிற மாரி குடுத்துருக்காங்க. யாருமே வந்து டேட் ஆஃப் பர்த் மென்ஷன் பண்ணிறாதீங்க. ஸோ நீங்க எடுத்திருக்கக்கூடிய அந்த டேட்டுக்கான ஃபோட்டோ தான் நீங்க அதில மென்ஷன் பண்ணணும் அப்படிங்கிற மாரி குடுத்துருக்காங்க. எக்ஸாம் சென்டர் வந்து உங்களுக்கு வந்து பாருங்க பல்வேறு மாவட்டங்கள்ல வந்து இருக்கு. ஸோ தமிழ்நாடு முழுக்க எல்லா மாவட்டங்கள்லயுமே உங்களுக்கு சென்டர் வந்து இருக்கும். நீங்க செக் பண்ணி பார்த்துக்கோங்க. ஸோ பேஜ் நம்பர் 55ல இருந்து பாருங்க உங்களுக்கு சிலபஸ்லாம் குடுத்துருக்காங்க. அத ஒன் பை ஒன்னா நீங்க செக் பண்ணிக்கோங்க. தமிழ் எலிஜிபில் டெஸ்ட் உங்களுக்கு வந்து ஜெனரல் ஸ்டடீஸ் இந்த மாரி எல்லாத்துக்குமே வந்து சிலபஸ் இருக்கு. இதையும் நீங்க கரெக்ட்டா ரீட் பண்ணி பார்த்துட்டு நீங்க ஆன்லைன்ல வந்து அப்ளை பண்ணிக்கோங்க. இதுக்கான லிங்க் டீட்டெயில்ஸ் எல்லாமே வந்து நான் கீழ குடுக்குறேன். விருப்பமும் தகுதியும் இருக்கிறவங்க அப்ளை பண்ணிக்கோங்க. தேங்க் யூ ஃபிரெண்ட்ஸ்.